இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, மீண்டும் உங்களை இந்த புதிய நாளிலே அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுவோம். அவரது வார்த்தையை தியானிப்போம். இன்றைய நற்செய்தி புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18, திருவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது: உங்கள் சகோதர சகோதரியர்களுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் பொழுது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிட்டால் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிட்டால் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்து இருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியிலே கடவுள் நம்முடைய உறவுகளை பற்றி பேசுகிறார். கடவுள் நமக்கு கொடுத்த அந்த உறவுகளுக்கு நன்றி கூறுவோம். கடவுள் ஆதியிலே தாம் படைத்த அனைத்தையும் நல்லது என்று கண்டார். இன்றைய நற்செய்தியிலும் இந்த உறவுகள் தொடரும் என்று அவர் கூறுகிறார். எனவே உறவுகளை முறிப்பது எளிது, ஆனால் உறவுகளை தொடர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய இந்த வாழ்கின்ற வாழ்க்கையிலே குடும்பத்திலோ அல்லது சமூகத்திலோ பிரச்சனைகள் வருகின்றன. ஒருவர் அடுத்தவர்களிடையே பிரச்சனைகள் வருகின்றன. என்ன விதமான பிரச்சனைகள் வருகின்றன? என்ன விதமான குற்றங்கள் நடக்கின்றன? நாம் நம் அயலாரோடு பொய் சொல்லுகிறோம், அல்லது கேலி செய்கிறோம், அல்லது கோபம் கொள்ளுகிறோம், அடுத்தவரை தாழ்வாக நடத்துகிறோம், அவமதிக்கிறோம், பொறாமை கண்கொண்டு பார்க்கிறோம், புறம் கூறுகிறோம், நம்பிக்கை துரோகம் செய்கிறோம், காயப்படுத்துகிறோம். இப்படியாக நாம் ஒவ்வொருவரும் அடுத்தவரிடம் இப்பேற்பட்ட குற்றங்களை எல்லாம் செய்கிறோம். ஆனால் கடவுள் நம்மிடம் கூறுகிறார், இந்த குற்றங்களை எல்லாம் அடுத்தவர் உங்களிடம் செய்யும் பொழுது கூட நீங்களும் அவரும் தனித்திருக்கும் பொழுது அதை பற்றி நீங்கள் பேச வேண்டும். முதலில் நாம் மேற்கொள்ள வேண்டிய முயற்சி, தனித்திருக்கும் பொழுது நமக்கு எதிராக யார் குற்றம் செய்தாரோ அவரிடம் நாம் பேச வேண்டும். 2வதாக, நம்மோடு அதற்கு அவர் செவிசாய்க்காவிட்டால் அடுத்த நிலையாக நம்மோடு 1 அல்லது 2 நம்பிக்கையாளரை கூட்டிக் கொண்டு அவரோடு சேர்ந்து பேச வேண்டும். அப்பொழுதும் செவிசாய்க்காவிட்டால் நாம் நம்முடைய திருச்சபையினுடைய தலைவர்களிடம், பங்கு தந்தையிடமோ அல்லது அருட் சகோதரிகளிடமோ அல்லது நம்முடைய ஞான மேய்ப்பரிடம் நாம் சொல்ல வேண்டும். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிட்டால் அந்த உறவு காயம்பட்டதாக இருக்கும். அவர் உங்களுக்கு புறவினத்தார் போல இருப்பார். எனவே நமக்கு கடவுள் கொடுத்த உறவை நாம் பாதுகாக்க வேண்டும். எக்காலத்திலும் உறவிலே விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது. உறவை தொடர்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். உறவை முறிப்பதற்காக காரணங்களை தேடக்கூடாது. இந்த நற்செய்தியுடைய 2வது பகுதியிலே ஜபத்தினுடைய வல்லமையை பற்றி கடவுள் கூறுகிறார். 2 அல்லது 3 பேர் எங்கெல்லாம் ஒன்றாக கூடியிருந்து ஜபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே தாம் இருப்பதாக வாக்களிக்கிறார். வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் என்று புனித யோவான் எழுதுகிறார். யோவான் 1:14 எழுதுகிறார். எனவே அந்த மனு உருவான கடவுள் நம் மத்தியிலே இருக்கிறார். எப்பொழுது இருக்கிறார்? 2 அல்லது 3 பேர் மனம் ஒத்து ஜெபிக்கும் பொழுது இருக்கிறார். எனவே அந்த மனம் ஒத்து ஜெபிக்கும் பொழுது நாம் என்னென்ன காரியங்களை கேட்கிறோமோ அனைத்தையும் அவர் செய்கிறார், செய்து மகிழ்கிறார், செய்து நம்மை திருப்தியாக்குகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, திருச்சபையிலே நம்முடைய
நாம் தான் கடவுளுடைய மறை உடலாகிய திருச்சபை, குடும்பம்தான் குட்டி திருச்சபை. எனவே இந்த குட்டி திருச்சபையிலே எந்த ஒரு உறவிலும் விரிசல் ஏற்பட்டுவிடக் கூடாது. விரிசலை கடவுள் விரும்புவதில்லை. அந்த விரிசலை ஆரம்பத்திலேயே சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஒவ்வொரு நாளும் சிறு 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 பிரச்சனைகளை நாம் சரி செய்து நாம் அந்த உறவிலே மகிழ்வோம். மகிழ்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திலே இணைந்திருப்போம். எங்கெங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பத்திலே ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார். வாழ்ந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார், நிறைவேற்றி மகிழ்கிறார். எனவே உறவுகளை சரி செய்வோம், ஒற்றுமையாக ஜெபிப்போம். ஜெபித்து ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பார். நமக்கு அவரது மாட்சிமையை வெளிப்படுத்துவார். கடவுள் கொடுத்த உறவுகளுக்காக நன்றி கூறுவோம். சமாதானம்.